ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அடங்கப்பட்டுள்ள பாதுஷா நாயகம் தர்கா மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. இங்கு சந்தனக்கூடு தூக்கும் விழா 1744ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டது. கடந்த 266 ஆண்டுகளாக இந்த விழாவில் இந்து சமூக மக்களின் பங்களிப்பாக ஒவ்வொரு சமுதாயத்தினரும் ஆளுக்கொரு கடமையை செய்து மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். முத்தரையர் சமூக மக்களால் கொண்டுவரப்படும் கடல் நீரால் தர்கா கழுவிவிடப்படுகிறது. ஆசாரி சமூகத்தினரால் சந்தனக்கூடு தயாரிக்க பயன்படும் மரக்கட்டைகள் சரி செய்யப்படுகிறது. நாடார் சமூகத்தினரால் கொண்டுவரப்படும் நார்களினால் மரக்கட்டைகள் இணைக்கப்படும். ஊர்வலத்தில் கொண்டுவரப்படும் தீப்பந்தங்களுக்கான துணிகளை சலவை தொழிலாளர்களும் அதில் ஊற்றப்படும் எண்ணெயை ஆதி திராவிட சமுதாயத்தினரும் கொண்டு வருகின்றனர். யாதவ சமூகத்தினரும் முத்தரையர் சமூகத்தினரும் சந்தனக்கூட்டை தோளில் சுமந்து கொண்டு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். ஆகவே ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா தேசிய ஒருமைப்பாட்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 30 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கொடியேற்றம், சந்தனக்கூடு, கொடியிறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். இந்த ஆண்டு சந்தனக்கூடு நிகழ்ச்சி சென்ற 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கியது. சந்தனக்கூடு நிகழ்ச்சியை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வர துவங்கிவிட்டனர். ஏர்வாடி தர்கா பகுதி இன்னும் சில மணி நேரங்களில் மக்கள் கூட்டத்தால் களை கட்டப் போகிறது. எண்ண முடியாத அளவு சாலையோரக் கடைகளும், மக்கள் கண்டுகளிக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும், குழந்தைகளுக்கான விளையாட்டு மையங்களும் தயார் நிலையில் உள்ளது. பக்தர்களால் அலங்கார வாசல் என்று அழைக்கப்படும் பிரதான வாசலில் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை தடுக்க போலீசார் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். பாதுஷா நாயகத்தின் தர்காவிற்கு செல்லும் பிரதான நுழைவு வாசல் இது. ஏற்கனவே இருந்த நுழைவு வாசல் சேதமடைந்ததால் அது இடிக்கப்பட்டு அழகிய தோற்றத்துடன் தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ளது. பின்னால் தெரிவது வளாகத்திற்குள் உள்ள 2வது வாசல். கம்பீர தோற்றத்துடன் விண்ணை தொடும் அளவிற்கு உயரமாக காட்சியளிப்பது பள்ளிவாசலின் 135 அடி உயர மினரா. சந்தனக்கூடு நிகழ்ச்சியை காணவும் வேண்டுதலை நிறைவேற்றவும் வந்த பக்தர்கள் மூட்டை முடிச்சுகளுடன் மணலை கட்டிலாக்கி துணியை படுக்கையாக்கி உறங்குகின்றனர். பலர் தர்காவை நோக்கி அமர்ந்துள்ளனர். பச்சை கொடி பறந்த நிலையில் பாதுஷா நாயகத்தின் தர்கா கட்டிடம் அருகே பள்ளிவாசலில் கட்டப்பட்ட 135 அடி மினரா. அதன் அருகே சந்தனக்கூட்டையொட்டி ஏற்றப்பட்ட பச்சை கொடி காற்றில் பட்டொளி வீசி பறக்கிறது. பாதுஷா நாயகத்தின் தலைமாட்டுப் பகுதியில் நின்று கொண்டு பெண்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். சந்தனக்கூடு நிகழ்ச்சியின் துவக்கமாக நாகூரில் இருந்து வந்த தப்ஸ் குழுவினர் பாதுஷா நாயகத்தின் புகழ் பாடிக்கொண்டு தப்ஸ் அடித்த நிலையில் தர்காவிற்கு ஊர்வலமாகச் சென்றனர். வழியில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். 2 யானை, 6 குதிரைகள் அணிவகுத்துச் செல்ல வான வேடிக்கைகளுடன் தாரை தப்பட்டை முழக்கத்துடன் உற்சாக வெள்ளத்தில் சந்தனக்கூட்டையொட்டி சிறப்பு ஊர்வலம் தைக்காவிலிருந்து புறப்பட்டது. பழைய ஏர்வாடியில் பவனி வந்த ஊர்வலம் முக்கிய வீதிகளில் சென்று பின் தர்கா வந்தடைந்தது.